இங்கு தேவனுடைய வார்த்தை நம்ம கடந்து வருகிறது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமார்கள் என்று மறுபடியும் திருப்பி 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 நான் என்ன செய்கிறேன் சொல்கிறேன் அப்படிங்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஏன் சந்தோஷமாக இருக்க சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், சந்தோஷமாக இருக்க முடியாது, நம்ம நிலைமை அப்படி இருக்கிறது. ஒரு சில நேரங்களில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சிரிச்சுக்கிட்டு குதூகலத்தோடு இருக்கணும், அப்படி தான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் நம்முடைய குடும்ப சூழ்நிலை, நம்முடைய தேவைகள், பண தேவைகள், பொருளாதார தேவைகள், பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்கிற சில போராட்டங்கள், இதெல்லாம் நினைக்கும் போது நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆனால் இங்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்குள் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ சந்தோஷமாக இருக்கும்போது நமக்கு நிறைய பலன்கள் இருக்கிறது, நிறைய ஆசீர்வாதம் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். அதாவது நீங்கள் மன மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா சுகம் உங்களை தேடி வரும். ஔஷதம் என்பது சுகம். அதுதான் கர்த்தர் சொல்கிறாரு, சந்தோஷமாக இருங்க.